ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தோசை மாவு கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் நான் ரவை கொஞ்சம் ஒரு கப்பு எடுத்து அரைச்சி அதோட கலந்து மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றிக்கிட்டேன். தக்காளி சட்னியை பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி தக்காளி சட்னி அரைச்சிக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சி நானும் பாப்பாவும் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை சட்னியும் செய்ய ஆரம்பித்தோம். செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு சாப்பிட்டேன். அவங்கள கேட்டேன், பசங்களை கேட்டேன். அவங்க வேணான்ட்டாங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி நம்ம சாப்பிட்டு அடுத்ததாக நம்ம வேலையை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாடு பாடிட்டு இருக்கேன். போட்டாச்சு. போட்டுக்கலாமா? இன்னைக்கு நம்ம என்ன கிருத்திகைன்னு நினைச்சு கொண்டு வந்து பக்கத்துல இருக்கும்போது தூரமா இருக்கிறது இல்லை. என்னத்துக்குமா இது? எத்தனை முட்டை போட போற? 4 முட்டை போடுவியா? சரி, நான் முட்டையை உரிச்சு தரேன். முட்டை எந்த வாட்டி சரியா? ஓ, அங்க இருக்கா முட்டை? காலையில் போயிருந்தீங்களா? ஆமாண்ணா, அதுக்குலாம் நான் மறந்துட்டேனே. காலையில் போயிருந்தீங்களா? முட்டை உப்புலாம் போடுவாங்களே. உப்பு எதுக்காக போடுவாங்க சொல்லு? உப்பு என்ன போடுவாங்க? முட்டை நல்லா வேந்து வரதுக்கு, விசில் விடாமல் முட்டை உடையாமல் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கு என்னது கல் உப்பு? அதுக்கு தான் விசில் வராமல் இருக்கிறதுக்காக தான் கல் உப்பு போடுவாங்க. அப்போ தூள் உப்புலாம் போட மாட்டீங்களா? தூள் உப்பெல்லாம் போட மாட்டோம். சரி, இந்த பக்கம் முட்டை அங்கே வேக வச்சுட்டோம். நம்ம இப்போ இங்கே சிக்கன் வெந்துட்டு கொஞ்சம் நல்லா வேகுது. மசாலா எதுவும் போடல. அரிசி கழுவி வச்சுக்கலாம். ஓஹோ இல்லை, அரிசி கழுவி அதான் ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு 8:30 மணிக்கு சாப்பிட்டதுனால தருணே என் வயிறு கொடன்னு பசி இருக்குது. தரு என்ன பண்ணுவேன்? பசி இருக்குது, அதான் சீக்கிரம் செஞ்சு. நேரத்தில் சாப்பிட்டியா? ஆமாம், நீங்கள் தான் லேட்டாக இருந்துச்சுங்க. ஆமாம், லேட்டாக இருந்துச்சுனால நீங்கள் அப்புறமா சாப்பிட்றேன்ட்டீங்க. உடனே சாப்பிட வேண்டாம் அப்படிங்க. அதனால நான் 8:30 மணிக்கே சாப்பிட்டேன். 8:30 மணிக்கு சாப்பிட்றதுனால பசி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திட்டிகிட்டு இருந்தோம். பயங்கரமாக எழுதியானல. ஓகேம்மா, காரம் இது மசாலா போடல, இன்னும் போடல. இது கொஞ்சம்
கம்மியில் வை. நான் போகப்பா சாமி. இப்படியாவே முட்டை இந்தா நேராக தள்ளுது பயங்கரமா. முட்டை எங்கே சொல்லிச்சு உயிர் சொல்ல விடுது வந்தீங்க வர அதான் கிரீன் சில்லி மாதிரி கிரீன் கறி, சூப்பர் கிரீன் கறி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நல்லா கலர் ஆயிடுச்சு. கிரீன் கலர் பிரியாணி கலர். பிரியாணி பச்சை கலரில் கூட செய்வாங்களா? இதான் புதினா இதெல்லாம் அரிசி ஊற்றினாங்கன்னா கிரேவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவியும் அப்புறம் வெள்ளை சாப்பாடு அப்புறம் முட்டை போகலாம் வீடியோக்கலாம். அது பக்கத்தில் இருக்கிறது என்னம்மா? இதுக்கு இது என்னது? கரம் மசாலா. கறி மசாலாவா? நான் கரம் மசாலான்னு நினச்சிருக்கேன். கரம் மசாலா கறி மசாலா அது போட்டால் தான் நல்லா இருக்கும். வாசனையும் நல்லா இருக்கு. என்ன தர்ஷினி ஊற்றி விட்டாரு மத்தியானம் நேத்தா காலையிலையா? காலையில் நினைக்கிறேன். எங்க அடுப்புலாவா? நம்ம வேற கலரில் மாறிடுச்சு. புதினா அடிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த கலரில் மாறிடுச்சு. இந்த கறி மசாலா தூள் போட்டல அதனால. ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கொட்டிட்டியாமா? சின்ன பேக்கெட் 5 ரூபா தானே சொல்லணும். தூளுப்பு கல்லுப்பு வச்சு தான் தூளுப்பு செய்கிறாங்கம்மா. வச்சு பொடி பண்ணுவாங்க. பிசு பிசுன்னு இருக்காது. கை கழுவிக்குவாங்க. பிசு பிசு இருந்தா சாப்பாடு செஞ்சாச்சு. சாப்பிட்றோம், அதை சாப்பிடலாம். வாயை பார்க்கறதுக்கே எச்சு வருதே. இந்த குழம்பு வச்சடி ஆனால் எனக்கு அப்பயே எச்சு ஊறிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.